மசோதாக்களை நிறைவேற்றிருக்காங்க. அரசு எப்படி செயல்படுத்தும் ஒன்றிய அரசு குறிப்பா மசோதா நிறைவேற்ற? அதாவது மாநிலங்களவையில் 39 விழுக்காடும் மக்களவையில் 19 விழுக்காடும் வேலைகள் நடந்திருக்கின்றன. ஆளுங்கட்சி வெளியே வந்து சொல்லுகிற தகவல் எதிர்கட்சிகள் நாடாளுமன்ற செயல்பாடுகளுக்கு இடையூறாக இருந்தார்கள் என்று திருப்பி திருப்பி சொல்கிறார்கள். ஒரு அவை சுமூகமாக நடைபெற வேண்டும் என்றால் அதனுடைய பொறுப்பும் கடமையும் எதிர்கட்சிக்கும் இருக்கிறது, ஆளுங்கட்சிக்கும் இருக்கிறது. எதிர்கட்சிகளுக்கு என்று சில நியாயமான குறைகள் இருக்கும், கோரிக்கைகள் இருக்கும். அவ்வப்பொழுது எழுகிற மக்கள் பிரச்சனைகள் எழுப்புகிற போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆளும் தரப்புக்கு உண்டு. ஆனால் இந்த கூட்டத்தொடர் முழுவதும் டெல்லியிலே நடைபெற்ற மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக அங்கே நடந்த தடியடி, வெள்ள குண்டுகளுக்கு பயன்படுத்தியது, இப்படிப்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடந்தன. இதற்கு பின்னால் அது தொடர்பாக உள்துறை அமைச்சர் ஒரு அறிக்கை தர வேண்டும் என்று எதிர்கட்சிகள் வலியுறுத்திக் கொண்டனர். இதிலே நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தினந்தோறும் நாடாளுமன்ற கட்டிடத்திற்கு வருவார்கள். ஆனால் நாடாளுமன்றம் நடைபெறுகிற அவைக்குள் வருவது, இந்த விசித்திரத்தை யாரும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. எனக்கு தெரிந்து 25 ஆண்டுகளுக்கு மேலாக பார்க்கிறேன், பிரதமர்கள் மற்ற விவாதங்களிலே கூட வந்து அமர்ந்திருப்பார்கள். ஆனால் உள்துறை அமைச்சர் தொடர்பான 3 மசோதாக்கள் வந்தன. 3 மசோதாக்களுக்கும் கூட அவர் வரவில்லை, அவருடைய துணை அமைச்சர் தான் வந்தார். ஆக அவருடைய அறிக்கை வேண்டும், அதன் விளைவாக நாங்கள் சில கேள்விகளை எழுப்புகிற போது பதில் சொல்ல வேண்டும். அவருடைய மசோதாவுக்கு அவர் வந்தால்தான் சரியாக இருக்கும் என்று எவ்வளவோ குரல் கொடுத்தும் செவிமடுக்கவில்லை. ஆகவே தொடர்ந்து எதிர்கட்சிகள், அதாவது நாங்கள் என்னதான் சுமூகமாக ஒத்துழைத்தாலும் ஒரு மசோதாவிலே நாங்கள் பேசுகிறோம் என்றால் நாங்கள் எடுத்து வைக்கிற கருத்துக்களுக்கு அவர்கள் பதில் சொல்வதே இல்லை. என்ன நாங்கள் கேள்வி கேட்டாலும் பேசினாலும் கையிலே தயாரித்து வைத்திருக்கிற அவர்களுடைய அந்த உரையினை படித்து விட்டு தான் செல்கிறார்களே தவிர கேட்ட நியாயமான கேள்விகளுக்கு பதிலும் சொல்வதில்லை. குறிப்பாக இன்றைக்கு மாநிலங்களவையில் மக்களவையில் நிறைவேறி வந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் என்கிற முக்கியமான தாதுக்கள், சுரங்கங்கள் தொடர்பான ஒரு மசோதா. நிலம் என்று சொல்வது லேண்ட் என்று சொல்லப்படுகிற அதிகாரம் அரசியல் சட்டத்திலே மாநிலங்களின் கரங்களில் இருக்கின்றது. ஆனால் மாநிலங்களுடைய ஒட்டுமொத்தமான அதிகாரத்தையும் ஒன்றிய அரசு எடுத்துக்கொள்கிற ஒரு மசோதா, மாநில அரசுகளுக்கு எந்த உரிமையும் இல்லை என்ற மசோதாவை பெருத்த கூச்சலுக்கிடையில், எதிர்ப்புகளுக்கிடையில் அதை ஒரு தேர்வுக்குழுவுக்கு அனுப்புங்கள் என்ற தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் அவையிலே வைத்து அவசர கதியில் அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் நடத்துவது என்றுதான் இந்திய நாட்டில் சட்டங்கள் இப்போது நிறைவேறி கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு சாதகமாக நிறைவேற்றுகிற சட்டங்கள் தான் இந்திய நாட்டிலே நடைமுறைக்கு வர இருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த சூழலில் தயவு செய்து மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு மசோதா என்பது விரிவாக விவாதிக்கப்பட வேண்டும். முக்கியமான மசோதாவாக இருந்தால் நிலைக்குழுவுக்கோ தேர்வு குழுவுக்கோ, இப்பொழுது கூட்டு நாடாளுமன்ற குழுவுக்கு இந்த அந்நிய நாட்டிலிருந்து கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு வரக்கூடிய நிதி தொடர்பான மசோதாவை அனுப்புகிறார்கள். அது அவர்களுக்கு சாதகமானது. ஆனால் அதாவது அவர்களுக்கு எது சாதகமோ அதையெல்லாம் விவாதிப்பது, இல்லை என்றால் இல்லை என்று. ஆக மசோதாக்கள் விரிவாக விவாதிக்கப்படுவதில்லை, அவசர கதியில் நிறைவேற்றப்படுகின்றன. கேள்விகளுக்கு பதில் சொல்வதில்லை, குறும்பு சிரிப்பும் கிண்டல் பேச்சும் தான். வெளியே வந்து எங்கள் மீது பழி சுமத்துவதும், ஊர் மக்கள் எங்களை பார்த்து பொதுவாக பார்க்கிறவர்கள் என்ன இப்படி நாடாளுமன்றம் நடக்கிறது, நீங்கள் தான் இதெல்லாம் காரணமா என்கிற போது சங்கடமாக இருக்கிறது. ஆக இதற்கெல்லாம் ஆளுங்கட்சி பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னாலும் கேட்பதில்லை. மீண்டும் மீண்டும் சொல்வது, மக்கள் தான் பார்த்து வரவிருக்கிற காலத்தில் இனியாவது ஒரு நல்ல ஆட்சி, ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆட்சி, பாராளுமன்ற ஜனநாயக முறையிலே நம்பிக்கை உள்ள இந்திய நாட்டில் பாராளுமன்றம் சுமூகமாக செயல்பட, அமைச்சர்கள் வந்து பொறுப்புடன் பதில் சொல்ல நடந்தால் நிச்சயமாக அவை நிம்மதியாக அமைதியாக நடைபெறும்.